10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 7ல் 2 வினாயன் 5 பார்க்கலாம். 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தை அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களின் கன அளவுகளின் வித்தியாசம் காண்க. நாம முதல்ல ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சுக்குவோம். இது செங்கோண முக்கோணம். இதை ஏன்னு எடுத்துக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம், சின்னு எடுத்துக்கலாம். பில செங்கோணம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதனுடைய பக்க அளவுகள் இந்த பக்கத்தை நம்ம 6 சென்டிமீட்டர்னு எடுத்துக்குவோம். இந்த பக்கம் 8 சென்டிமீட்டர். இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் 10 சென்டிமீட்டர் கணக்குல கொடுத்திருக்காங்க. 3 பக்கங்களின் அளவுகளும் கணக்குல கொடுத்திருக்காங்க. இப்ப இதனுடைய பக்கங்களை பொறுத்து இந்த முக்கோணத்தை நாம சுழற்றும் போது நமக்கு கூம்பு கிடைக்கும் இல்லையா. முதல்ல நாம ஏபியை பொறுத்து சுழற்றுவோம். ஏபியை மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது நமக்கு ஒரு கூம்பு கிடைக்கும் இல்லையா, அதை வரைஞ்சுக்கலாம். இது கூம்பு, இங்க ஏ இருக்கு, இது பி, இந்த புள்ளி பி, இது சி. நாம இப்படி சுழற்றணும் இல்லையா. அப்படின்னா இது 6 தான், இது 8, இது 10. இந்த கூம்பின் கன அளவை கண்டுபிடிப்போம். முதல்ல கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா எழுதிக்குவோம். கூம்பின் கன அளவு சமம் 1/3 பை r ஸ்கொயர் h இல்லையா. 1/3 பை அப்படியே நாம வச்சுக்கலாம். r கணக்குல rங்கிறது நமக்கு 8, r ஸ்கொயர்னா 8 பெருக்கல் 8 பெருக்கல் h, hங்கிறது நமக்கு 6. 1 3 3 2 3 6, 8 8 64, 64 பெருக்கல் 2 128 பை கன சென்டிமீட்டர் நமக்கு கன அளவா கிடைச்சிருக்கு. இதையே நாம முதல்ல ஏபியை மைய அச்சாக கொண்டு சுழற்றணும் இல்லையா. பிசியை மைய அச்சாக கொண்டு சுழற்றுவோம். பிசியை மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது நமக்கு ஒரு கூம்பு கிடைக்கும் இல்லையா, அதை வரைஞ்சுக்கலாம். பாருங்க, இப்படி ஒரு கூம்பு கிடைக்கும். இதுல இது 6 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர். அப்படின்னா இங்க இதுதான் ஆரம், இது உயரம். இதனுடைய கன அளவு கண்டுபிடிப்போம். கூம்பின் கன அளவுக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், எழுதிட்டோம். அதனால திரும்ப எழுத வேண்டாம். 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆறுங்கிறது 6, r ஸ்கொயர்னா 6 பெருக்கல் 6 இன்ட்டு ஹெச், ஹெச்ங்கிறது 8. 1 3 3 2 3 6, 6 8 48, 48 2ஆல பெருக்குனீங்கன்னா 96 பை கன சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. கேள்வியில அவற்றின் கன அளவுகளின் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. நாம அதை கழிப்போம். கன அளவுகளின் வித்தியாசம் வேணும்னா இதுதான் பெருசு இல்லையா. 128 பைங்கிறது பெரிய கூம்பின் கன அளவு. அதுல இருந்து இந்த 96 பை அதை நம்ம கழிச்சோம்னா நமக்கு 32 பை கன சென்டிமீட்டர் விடையா கிடைக்குது.